ஆமென். இந்த சாவினின்று உன்னை கர்த்தர் விடுவிப்பார். இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை கர்த்தர் தூக்கி எடுப்பார். இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து உன்னை மாற்றுவார். இந்த நீ நொந்து உடைந்து போயிருக்கிற அந்த நிலைமையிலிருந்து உன்னை கர்த்தர் விடுவித்து உன்னை பரவசமான மகிமையான ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு வருவார். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய பிரசனத்தில் ஒரு மனிதன் அமருகிறானோ, ஜெபிக்கிறானோ, தேவ பிரசனத்தை உணர்கிறானோ, அப்பொழுதெல்லாம் அவனுக்கு முதல்ல வருகிற ஒரு காரியம் நம்பிக்கை வருகிறது. ஆமென். நம்பிக்கை வருகிறது. நம்பிக்கையற்ற மனிதனுக்கு தேவன் தருகிற ஒன்று நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு தேவையா இருக்கிறது. ஆமென். ஏன் ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை நோக்கி வர வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஊழியத்தை நோக்கி ஜனங்கள் திருப்பப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நம்பிக்கை தருகிற ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் இல்லை. ஆமென். ஆனால் நம்பிக்கை தருகிற வார்த்தைகள் ஏராளமாய் இந்த வேத புத்தகத்தில் இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஒரு தாய் தேற்றுவதை போல் உன்னை தேற்றுவேன். இந்த வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆமென். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கலங்காதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை உண்டாக்குகிறது. ஆமென். நம்பிக்கை உண்டாக்குறது. நம்பிக்கைக்காக தான் கர்த்தர் இந்த பூமிக்கு இறங்கி வந்து தன் ஜீவனை கொடுத்தார். பிரியமானவர்களே,